ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபாலிகுல் ஸ்டடி பண்ணி நான் எப்படி சக்ஸஸாக வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் வீடியோ தான். என்ன மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து ஃபாலிகுல் ஸ்டடி பற்றி டவுட் இருந்தாலோ இல்லை நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபாலிகுல் ஸ்டடிக்கு முன்னாடி என்னோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன். அது வந்து நேச்சுரலாகவே நான் கன்சீவ் ஆனேன். எந்த ஒரு ஃபாலிகல் ஸ்டடி சம்திங் எதுவுமே பண்ணாமல் நேச்சுரலாகவே நான் கன்சீவ் ஆனேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கன்சீவ் இருக்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து ஒரு 1 வீக் கழிச்சு தான் எனக்கு கன்சீவாக இருக்கேனே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து லைட்டாக வந்து ப்ளீட் ஆச்சு. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ப்ளீட் ஆச்சு. அதுக்கு லைட்டாக தான் ஆச்சு, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஆச்சு. அது போக 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 என்ன ஆயிடுச்சுன்னா சிவியராக ஆகி நானும் ஃபுல்லாக எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா டேப்லெட் மெடிசன் எடுத்தேன். பட் அது க்யூர் ஆகாமல் எனக்கு நேச்சுரலாக வந்து அபார்ட் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கிட்ட கேப் விட சொன்னாங்க. நாங்கள் 1 இயர் கிட்டவே வந்து கேப் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியல. ஸோ ஒரு 4 மந்த் கிட்ட நாங்கள் ட்ரை பண்ணோம், கன்சீவ் ஆக முடியல. ஸோ ஓகே, நம்ம டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனோம். டாக்டர் கிட்ட போகும்போது அப்போ நாங்கள் வந்து ஒரு மாதம் முன்னாடியே போனோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீரியட் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 3 டேஸ்க்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஃபர்ஸ்ட் டே பீரியட் அப்போ நான் டாக்டர் கிட்ட போனேன். ஸோ அப்போ வந்து என்னை வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் உங்களுக்கு 5000 கிட்ட வந்துச்சு. பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆன ஃபர்ஸ்ட் டேலேருந்து 3 டேஸ்க்குள்ளே இந்த பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். பிளட் டெஸ்ட்டில் என்னென்ன பார்க்குறாங்கன்னா, நம்மளோட எக் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணாங்க. தைராய்டு லெவல் எல்லாமே வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணதில் எனக்கு எல்லாமே நார்மல். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. தைராய்டு இல்லை, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மல். ஸோ எல்லாமே நார்மல் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நம்ம ஃபாலிகுல் ஸ்டடிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாலிகல் ஸ்டடி அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே பேபி நிற்கலை, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் ஃபாலிகல் ஸ்டடி. ஃபாலிகல் ஸ்டடி அப்படின்னா, உங்களோட கருமுட்டை வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளியேறுது, அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த டைமில் ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிற சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அந்த இதுதான் வந்து பேசிக்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்குமே ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து எடுக்கலான்னு சொன்னாங்க. பட் நான் ஆல்ரெடி நேச்சுரலாகவே கன்சீவ் ஆனனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் டெஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நேச்சுரல் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இல்லை ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து உங்கள் ஹஸ்பண்டையும் டெஸ்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 25ஆம் தேதி எனக்கு வர சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வந்து மென்சஸ் ஆச்சு. ஸோ ஒரு 12 டேஸ் கழிச்சோ 13 டேஸ் கழிச்சோ நமக்கு வந்து வர சொன்னாங்க. நார்மலாக யூஸ்வலாக ஓவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14th டே நடக்கும். பட் எனக்கு வந்து பீரியட் வந்து 35 டேஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓவலேஷன் டே எனக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியல. ஸோ அவங்க வந்து 12th டே வர சொன்னாங்க. 12th டே வரும்போது எனக்கு எக் வந்து க்ரோ கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. பெல்விஸ் ஸ்கேன் அப்படின்னா அடி வழியாக வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 25th அன்னைக்கு வந்து வர சொன்னாங்க. அகெயின் ஒரு ஜென்ரலான ஒரு ஸ்கேன் வந்து எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. அதில் எனக்கு வந்து ஓவரிலாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே வந்து செக் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி இருந்துச்சு. ஸோ நீர் கட்டிக்கும் ஃபைப்ராய்ட் கட்டிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. நீர் கட்டின்றது நம்ம டேப்லெட் அது மூலயமா சரி பண்ணிடலாம். பட் ஃபைப்ராய்ட் கட்டின்றது நம்மளால சரி பண்ண முடியாது. அது வந்து நேச்சுரலாக வரும். பட் ஃபைப்ராய்ட் கட்டி எனக்கு ரொம்ப சின்ன சைஸில் இருந்துச்சு. மேபி பெருசாக இருந்தால் அதுவுமே நீங்கள் கன்சீவ் ஆகுறத தடுக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். பட் எனக்கு அவ்வளோ பெரிய கட்டி கிடையாது, ஒரு சின்ன கட்டி இருந்தனால இது நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு அந்த இது வந்து ஓவலேஷன் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு வர சொன்னாங்க. 2 டேஸ் கழிச்சு நான் போனேன். அதுக்கப்புறமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாலிகுல் ஸ்டடி சார்ட் வந்து போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் வந்து கொடுத்தாங்க.
இது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணலை, பேக் கேமராவில் வந்து நான் ஷோ பண்ணல. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். செம்ம ஸ்வெட் ஆகுது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து என்னோட ரிப்போர்ட் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது அப்படின்னால நான் வந்து இது எதுவுமே ஷோ பண்ணல. எனக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே கன்சியூவ் ஆனேன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 25 போனேன். அதுக்கப்புறம் வந்து 28 கிட்ட வர சொன்னாங்க. டாக்டர் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து வரணும்னு சொன்னாங்க. 2 சென்டிமீட்டர் மீன்ஸ் வந்து அதான் அந்த கால்குலேஷனில் தான். ஸோ 28 போனால் எனக்கு வந்து 1.5 தான் இருந்துச்சு. ஸோ இன்னுமே உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஆகலை, எக் வந்து முதிர்ச்சி ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சு வர சொன்னாங்க. 2 டேஸ் கழிச்சு அகெயின் வந்து நம்ம அல்ட்ராசவுண்டில் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து 2.1 into 20 கிட்ட வந்துச்சு. 2 சென்டிமீட்டர் அவங்க சொன்ன அந்த கேல்குலேஷன் வந்துருச்சு. இது எனக்கு எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பீரியட் ஆகி 15th டே தான் எனக்கு வந்து ஓவலேஷன் ஒன்று வந்து முட்டை வந்து வெடிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக 14th டேவே நமக்கு ஓவலேஷன் நடந்துடும். பட் எனக்கு அப்போ நடக்கலை. முட்டை வந்து முதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. HCG 5000 இன்ஜெக்ஷன் வந்து ஒன்று போட்டாங்க. போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா 31ஆம் தேதி அந்த இன்ஜெக்ஷன் போட்டு 31, 32, 1ஆம் தேதி நீங்கள் இந்த 3 நாள் வந்து நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2ஆம் தேதி வர சொன்னாங்க. அகெயின் வந்து 2ஆம் தேதி உங்களுக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ 2ஆம் தேதி வர சொன்னாங்க. பட் நான் வந்து 2ஆம் தேதி போகல. என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம், ரிசல்ட் வந்து நம்ம நடக்கும்போது பார்த்துக்கலாம், இப்போ நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து 2ஆம் தேதி வந்து போகல. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ எனக்கு 16ஆம் தேதி பீரியட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 16ஆம் தேதி கிட்ட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு போகும்போதே சொன்னாங்க பாசிட்டிவ் வந்துடும், நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அடுத்த மாதம் வந்து செக் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து சில சிம்டம்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு இருந்த மாதிரி. எனக்கு வந்து நாங்கள் அப்போது வீடும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அடி வயிற்றுல ரைட் சைடில் சுருக்குன்னு குத்துற மாதிரி ஒரு ஷார்ப்பான ஒரு பெயின் வந்துட்டு போச்சு. அண்ட் வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ரொம்ப ஹெவியாக டச் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து எனக்கு இருந்துச்சு. அப்பயுமே எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது, இருக்கும் அப்படின்னு எனக்கு இதுவே இல்லை. ஏன்னா நிறைய டைம் அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து நெகட்டிவ் வந்தனால எனக்கு அது பாசிட்டிவ் இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அண்ட் வந்து என்னோட பெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 டேஸில் முன்னாடியிலேருந்தே என் பக்கத்தில் படுக்கிறது, என்னோட வயிறை ஸ்மெல் பண்ணுறது, ரொம்ப வந்து அவங்க இது பண்ணதெல்லாம் என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணிட்டு நீ எதுக்கும் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையே இல்லாமல் தான் வந்து 16ஆம் தேதி செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்கும்போதும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. சடன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கல் இது வந்து நடந்துச்சு. 2 லைன்ஸ் வந்து எனக்கு காட்டுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 மந்த்க்குள்ளேயே நான் இயர்லியாக செக் பண்ணதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ 2 லைன் காட்டுச்சு. 2 லைன் காட்டும்போதும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சரி நம்ம போய் ரகசியமாக பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் போயிட்டு பிளட் டெஸ்ட் வந்து அன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு லீவு. ஸோ பிளட் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். நைட்டு 8:30 கிட்ட ரிசல்ட் வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8:30 கிட்ட ரிசல்ட் வந்தோடனே பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சு. ஸோ பாசிட்டிவ் வந்தோடனே ரொம்ப ஹாப்பி. கிட்டத்தட்ட எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்காக நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போனோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இயர்லியாக ஒரு மிஸ்கேரேஜ் ஆனனால என்ன பண்ணாங்கன்னா இன்ஜெக்ஷன் வந்து எடுக்க சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடில் இருந்த ஹாஸ்பிட்டல். அங்கே கொஞ்சம் ஃபீஸும் கம்மி, நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க அந்த டாக்டர். ஸோ நான் திருவச்சூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணேன். சென்னை திருவச்சூரில் சுசி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா மேபி நியர்பை நீங்கள் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே ஃபீஸுமே ரொம்ப அஃபோர்டபுள், மெடிசன் செலவு எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தாங்க. ஸோ அங்கே நான் வந்து செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி. ஸோ அங்கே வந்து என்னால் கன்சீவ் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னால் திருவச்சூர் வந்து போக முடியல. ஸோ ஆவடியிலே ஒரு 1.5 மாதம் கிட்ட நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தேன். வீக்லி 2 இன்ஜெக்ஷன் சம்திங் போட்டாங்க. ரெண்டுமே வந்து அந்த கரு வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக இன்ஜெக்ஷன் வந்து போட்டாங்க.
ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் எனக்கு வந்து வெயிட் லாஸ்ன்னு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. ஏன்னா என்னால் வந்து ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணாலும் எனக்கு டைஜஸ்ட் வந்து ஆகலை. வாமிட்டும் வராது, டைஜஸ்ட்டும் ஆகாது. இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு அப்படியே ஃபுட் வந்து நின்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தனால நான் வெயிட் லாஸும் ஆனேன். பிபி லோ ஆச்சு. இதெல்லாம் எனக்கு இஷ்யூவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1½ மந்த் கழிச்சு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்லேயே வந்து ஒரு 4 மந்த் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அகைன் நான் சுசி ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டேன். வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டாங்க. 3½ மந்த் வரைக்கும் நான் வீக்லி இன்ஜெக்ஷன் கம்பல்சரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் நான் ஆவடியில் பார்த்ததுக்கும் திருவச்சூரில் பார்த்ததும் இன்ஜெக்ஷன் ரேட்டே ரொம்ப சீப்பாக இருந்துச்சு திருவச்சூரில். மெடிசன் செலவுமே எனக்கு வீக்லி 4000 வந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு அரௌண்ட் வந்து மந்த்லியே வந்து 1500 2000 தான் மந்த்லியே. ஸோ ரொம்பவே வந்து இதுவாயிடுச்சு. நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன் மந்த்லி 1 டே போயிட்டு அங்கே செக் பண்ணிக்கலான்னு. 4 மந்த் கழிச்சு நான் அகைன் வந்து அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்டுக்கு வந்து அன்னைக்கே கீழே விழுந்தேன். அம்மா வீட் மீன்ஸ் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு கீழே விழுந்துட்டேன் வழுக்கி. நல்ல வேளை என்னோட பேபி நான் 2 பேருமே சேஃப். அப்படியே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து இருங்க, நான் நேம் வந்து இருக்கான்னு பார்க்குறேன். எனக்கு மறந்து போச்சு. நான் ஞாபகம் வந்தால் அடுத்த வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்டடி பண்ணி ஃபஸ்ட் டைமே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அடுத்த ட்ரீட்மெண்ட் எதுவும் நான் போகல. ஸோ நிறைய பேர் ஃபாலிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு வந்து உடனே சக்ஸஸ் ஆகும், உடனே சக்ஸஸ் ஆகாமலேயும் இருக்கலாம். ஸோ ஃபுட் ஹேபிட் அது மாதிரிலாம் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் என்னென்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் வந்து நிறையா தூக்கலை, ரொம்ப என் உடம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து ஒரு 3 மந்த் வரைக்கும், நான் கன்சீவாக இருந்த 3 மந்த் வரைக்குமே நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல என்னோட உடம்ப. இதை மட்டுமே நான் மெயின்டைன் பண்ணேன் தவிர ஃபுட்டு அது இது நான் எதுவுமே என்னோட லைஃப் ஸ்டைலில் நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலை. யூஸ்வலாக நான் என்ன சாப்பிடுவேனோ அதை தான் சாப்பிட்டேன். யூஸ்வல் வேலை ரெகுலராக பார்த்து அந்த வெயிட் மட்டும் நான் பண்ணல. இதுதான் வந்து நான் பண்ணது. ஸோ ஃபாலிக்கல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, அது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் யாராவது வந்து கன்சீவாக இருக்க பிளான் பண்ணுறீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக்காக உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து வீடியோஸ்லாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகும். எதுக்குமே டென்ஷன் ஆகாதீங்க. 1 மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிற்கும். மெயினாக வந்து அந்த டென்ஷன்னாலேயே வந்து நமக்கு பேபி வந்து நிற்காது. பட் இந்த வாட்டி நான் ரொம்ப கூலாக இருந்தேன். இந்த ப்ரெக்னன்சி பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அது கடவுளாக வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உங்கள் யாருக்காவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 7 மந்த் ப்ரெக்னென்ட். ஸோ என்டி ஸ்கேன் அந்த மாதிரி எல்லா ஸ்கேன் பற்றி நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.